அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திலே கடந்து வந்தால் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். சவுலுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இருந்தது. சாலமுடைய வாழ்க்கையிலும் கடற்கரை மணலத்தினையான ஞானம் இருந்தது. ஆனால் ரெண்டு பேருமே கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கவில்லை. ரெண்டு பேருமே கர்த்தருடைய வார்த்தையில நிலைக்காதபடினால் அவர்கள் ஆண்டவராலே புறப்பை தள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஞானம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், சம்பத்துகள் இருக்கிறது. அதனால கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகி ஜீவிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. சவுலுடைய வாழ்க்கையில் தான் இருந்தது. கர்த்தர் கொண்ட அபிஷேகம் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அமலேக்கை முழுமையாக அழித்து. அவர் அந்த வார்த்தையை செய்யணும். ஆனால் சாமுவேல் அவரை காத்து பேசும்போது பலியை காக்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். நீ ஆராதனை பண்ணுகிறாய், ஆராதனையிலே பலி செலுத்துகிறாய், உண்மையே பலியாக கொடுக்கிறாய். ஆனால் கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படியாதவர்களாக நம்முடைய மனசும் நம்முடைய மாம்சமும் எதை விருப்பப்படுகிறதோ அதை மட்டும் நான் செய்கிறவனாக நான் வாழ்கிறார். இன்னமும் நான் கர்த்தரை விட்டு விலகிதான் வாழ்கிறேன் என்ற அர்த்தம். தாவீதை குறித்து ஆண்டவர் பேசும்போது அழகாக சொல்லுகிறார், என் இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் அவன் செய்வான். அதே சமயம் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்துவிட்டு சாலமோன் அந்த ஞானத்தினாலே ஆலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு சாலமோன் கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறான். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, தேசத்துல மழை இல்லை, வறட்சி காணப்படுது, பஞ்சம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த எருசலேமில் வந்து அவர்கள் பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு அவங்களுக்கு மழையை கொடுக்கணும், சேமத்தை கட்டளையிடணும். அப்படியெல்லாம் அவன் நிறைய விஷயங்களை ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக சொல்லி செபிக்கிறதை வேதத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அவன் ஜெபித்து ஜனங்களை ஆசீர்வதித்து அதுக்கு பிற்பாடு கர்த்தர் மீண்டும் அவனுக்கு தரிசனமாகி சாலோமோனை பார்த்து சொன்னாரு, நீ என் கற்பனைகளை கைக்கொள்ள, என் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள நீ கவனமாய் இருந்தால் உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் மேன்மையான ஆசீர்வாதத்திலே வாழ்வார்கள் என்பதை ஆண்டவர் வாக்கு பண்றார். ரெண்டு மூணு வித்தியாசம் என்ன? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்றாரு, என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் இந்த ஆடு செய்யும். சாலமோனை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நான் சொல்றதை செய்யறதுக்கு நீ எப்படி இரு,
கவனமாயிரு. அப்படின்னா இவருடைய உள்ளம் ஆண்டவர் சொல்லும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் மகனுக்கு அடிக்கடி சொல்லுவேன், துணைவியாருக்கு அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு உங்களை குறித்துதான் ரொம்ப பயம். ஏன்னா அடிக்கடி கேட்பீங்களோ, விசுவாசத்துக்கு விலகி போயிருக்கீங்களோ, காலையில செபிக்கணும்னா நம்ம தான் கட்ட வேண்டியது இருக்குது. அந்த அனுபவம் தாவீதுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து எப்படி சொன்னாரோ அதே போல உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். நான் சொன்னது இவர் செய்வார், இவர் செய்வார். அல்லேலூயா. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்ல தெளிவாக நம்முடைய இருதயத்தில் மதித்து வைத்திருக்கிறார். வார்த்தை கேட்டு போறதில்லை. இந்த விசுவாசி அதனுடைய செய்கிற விசுவாசியா இந்த தேசத்துல ஒரு மாதிரியா ஆண்டவருக்கு சாட்சியாயிருந்தது. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வார் விசுவாசிக்கிறேன். எல்லா கூட்டங்களுக்கும் பாருங்க, வசனங்கள் எல்லாம் இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. நாலாம் ஜலத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீசரை தேற்றிய இயேசுவே. நாலாம் ஜலத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீசரை தேற்றிய இயேசுவே. இந்த மாதம் முடிவடைய இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த மாதம் முழுமைக்காக ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்தார். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை மையப்படுத்தி நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவதாக அனுக்கிரக காலத்திலே அவர் செவி கொடுக்கிறார். அந்த அனுக்கிரக காலம் என்று சொல்லக்கூடியது எந்த காலத்தை காண்பித்துக் கொடுக்கிறது? கிருபையின் காலத்தை காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த கிருபையின் காலம் என்று சொல்லக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது,
தம்முடைய ஜீவனை கொடுத்தது, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தது, அது கிருபையின் காலம். அன்றிலிருந்து கிருபையின் காலம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேர்ந்தது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு, அதுக்கு அடையாளமாக ஆபிரகாமின் சித்தப்பா மகன் லோத்து, அவர் அழிவின் தேசத்திலே குடியிருந்தார். அந்த தேசத்திலே அவர் அழிந்து போகாமல் இருப்பதற்கு ராத்திரி முழுவதும் 2 தூதர்கள் லோத்துக்கு பிரசங்கம் செய்தார்கள். இவ்வளவு பிரசங்கம் லோத்துக்கு செய்த பொழுதும், சொன்ன பொழுதும், பிரசங்கித்த போதும் லோத்து தாமதம் பண்ணி கொண்டிருந்தான். ராத்திரி பொழுதும் பிரசங்கம் பண்ணி லோத்து தாமதம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், கர்த்தர் அவன் மேல் வைத்த கிருபையினால் அவனுடைய கையை பிடித்து வெளியே இழுத்து சமபூமியிலே கொண்டு வந்து நிறுத்தின அவனுடைய கிருபையை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். எப்படி ஆகிலும் நீங்கள் அழிந்துவிடக்கூடாது, நீங்கள் அழிவின் தண்டனையை சிக்கிவிடக்கூடாது, எப்படியாவது நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிருபையின் காலம்தான் அனுக்கிரக காலம். அந்த காலத்திலே அருமையான இந்த லோத்து ஆண்டவர் சொன்ன மலைக்கு போகாமல் ஒரு ஊரை அவன் கேட்டான். ஆண்டவர் அவன் கேட்ட ஊரை கூட கவிழ்த்து போடாதபடிக்கு அந்த விஷயத்திலையும் அவனுக்கு அனுக்கிரகம் செய்த அவனுடைய கிருபையின் மகா மேன்மையை நான் உங்களுக்கு முதல் வாரத்திலே காண்பித்து கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த காரியத்தை ஆண்டவர் ஆதி திருச்சபையினர் செய்தார்கள். அனுக்கிரகம் பண்ணும்படியாக புதிய ஏற்பாட்டின் சபை, முதல் சபை, அவர்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தில் பிணியாளிகள் சொஸ்தமாக்கப்பட, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தப்பட, தேவ வசனத்தை ஊழியக்காரர்கள் தைரியமாய் பேசுவதற்கு, மற்றவர்கள் செய்யக்கூடிய பயமுறுத்தல்களிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் செபித்தார்கள். ஒருமனப்பட்டு அவர்கள் செபித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு செபிக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடங்கள் எல்லாம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவர் செவி கொடுத்த காரியம் இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். அந்த ஆதி திருச்சபையினர் போல நீங்களும் நானும் இந்த நாளிலே செபிக்கிறவர்களாக, தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படுவதற்கு, தேசத்தின் மேல் சேமங்கள் வருவதற்கு, தேசத்திலே ரட்சிப்புகள் வெளிப்படுவதற்கு ஒரு மனதோடு செபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் எழுப்பப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக 2வது வாரத்திலே உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுத்தேன். 3வது வாரத்திலே அதே வசனத்திலே பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணுகிறார். கவனிங்க, இந்த வசனத்தை மையப்படுத்தி 2 முக்கிய காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். நான் ஏன் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இந்த வசனங்களை உங்கள் இதயத்தை விட்டு மறக்க கூடாது, மறந்துவிடக்கூடாது. நல்ல கவனிங்க. ஏன்னா நரகத்தில் தள்ளப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, முதல் வார்த்தையை தேவனை மறக்கிறவர்கள்,
நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஐயா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையின் விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் நல் மனதோடு கேட்டு சந்தோஷத்தோடு கேட்டு அதை பற்றி பிடித்து அதை மறக்காதவர்களாக உங்கள் இதயத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் போது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை சொல்லப்படுகிற வார்த்தைகள், பிரசங்கங்கள் நீங்கள் மறக்கிறவர்களாக இருந்தால் அது தேவனை மறக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறபடினாலே ஒருவேளை நரகத்தில் தள்ளப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. கழுதை குறித்து கன்வென்ஷன் நடந்த 2வது நாள் பேசினேன். நீங்க தான் சொன்னீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கழுதை குறித்து மணிமணியாக சொன்னார்கள். நீங்கள் தான் சாட்சி சொன்னீர்கள். அருமையான இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது எருசலேமிலே அவருக்கு வரப்போகிற பிரச்சனைகள், மரணங்கள், பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் முன்னதாகவே சீசர்களுக்கு சொன்னார். 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழும்புவேன் என்று சீசர்களுக்கு சொன்னார். ஆனால் அந்த 3ஆம் நாள் வந்த பொழுது சீசர்கள் அந்த வார்த்தையை மறந்து விட்டார்கள். ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் பிரதான ஆசாரியர்களும் அந்த வார்த்தையை மறக்காமல் பிலாத்துக்கிட்ட போய் அவன் உயிரோடு இருக்கும் போது 3ஆம் நாளில் எழும்புவேன் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அதனால கல்லறையை பத்திரப்படுத்தி அதை சீல் போட வேண்டும், சேவகரை தாரும் என்று அவர்கள் உத்தரவு கேட்டதை நீங்கள் வேத புஸ்தகத்திலே படிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறீர்கள், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறீர்கள். 1/2 மணி நேரம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கூட உங்கள் இருதயத்திலே பதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னமும் உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக உங்களை பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், அபிஷேகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்ற இதயத்தில் இல்லை. சவுல் தள்ளப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். சாலோமன் தள்ளப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி ஆண்டவர் மீண்டுமாக உங்கள் மேல வைத்த கரிசனையினாலே, உங்கள் மேல வைத்த அன்பினாலே ஒரு ரிவிஷனாக 3 வாரத்திலும் ஆண்டவர் என்ன பேசினார் அதையே உங்களுக்கு சில வழிகள் அடுத்ததாக உங்களுக்கு சொல்லித் தந்தார். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைய செய்தியை ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக நான் நிறைவு செய்யும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. அந்த 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம் 9வது வசனத்தை. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது வசனத்திலே ஆண்டவர் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை கட்டுண்டவர்களை
நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றார். நல்ல கவனிங்க. கற்றுண்டவர்கள் உங்களை என்னைய எதிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறேன், சாத்தான் கட்டி இருக்கிற கட்டு உண்டு, ஆண்டவரால் கட்டப்படுகிற காரியங்களும் உண்டு. இதுல கட்டப்பட்டிருக்கிறவர்களை புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுலயும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பிசாசினால் கட்டப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். கூடவே அவரால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை பார்த்தும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருச்சா இல்லையா? சாத்தானால கட்டப்பட்டவர்களும் உண்டு, தேவனால கட்டப்பட்டவர்களும் உண்டு. சாத்தானால கட்டப்பட்டிருக்கிறவர்களும் புறப்பட்டு போக வேண்டும், தேவனால் கட்டப்பட்டிருக்கிறவர்களும் புறப்பட்டு போக வேண்டும். அதுல முதலாவதாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை பழைய பாட்டில் இருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு அதுக்கு பிற்பாடு தேவனால் கட்டப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி தரும்படியாக வாஞ்சிக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் புறப்பாடு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரை பார்த்து புறப்பட்டு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை தான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது எங்கே வந்து நிற்கிறார்கள்? சமுத்திரத்தின் கரையிலே வந்து நிற்கிறார்கள். எகிப்து தேசத்தை விட்டுவிட்டார்கள். எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். எகிப்தியர் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க விடாமல் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். தேவ சமூகத்திலே ஆராதிக்க யார் யார் போவார்கள் என்று அவன் லிஸ்ட் கேட்டான். எதையெல்லாம் ஆராதிக்க கொண்டு போவீர்கள் என்பதை அவன் மோசேயிடத்தில் கேட்டான். பெரியவர்களாக நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளைகளை எல்லாரும் இங்கே வைத்து விடுங்கள் என்று அவன் சொல்லுகிறதையும், சாத்தானுடைய தந்திரத்தையும் சூழ்ச்சிகளையும் நாம் அங்கே விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனை அனுப்பி அவர்களோடு கூட இருந்து 10 வாதைகளை அனுப்பி ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி இப்பொழுது சமுத்திர கரையிலே வந்து நிற்கிறார்கள். பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் 900 ரதங்களோடு வந்து நிற்கிறது. முன்னாடி பார்த்தால் பெரிய சமுத்திரம் இருக்கிறது. ரெண்டுக்கு நடுவே அவருடைய ஜனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முன்னாடி பெரிய சமுத்திரம் போல உள்ள சோதனைகள், பிரச்சனைகள், வழி திறக்க கூடாத அளவுக்கு ஏதாவது நிலவரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன்னாடி இருக்கிறதா? பழைய வாழ்க்கையிலே, பழைய ஜீவியத்திலே, பழைய கிரியைகளிலே
உன்னை கொண்டு போவதற்கு, மீண்டும் உன்னை அடிமைப்படுத்துவதற்கு, உன்னை திருப்பிக் கொண்டு செல்வதற்கு பழைய சேனைகள் உனக்கு பின்னாடி வருகிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்திலே கட்டப்பட்டிருந்த அந்த வாழ்க்கைக்கு நீ போக வேண்டாம். நீ திரும்பவும் பழைய வாழ்க்கையில் நீ கட்டப்பட்டிருக்கிற நிலவரத்துக்குள்ள நீ போக வேண்டாம். என்னை பார்த்து எதுக்கு நீ முறையிடுகிறாய்? ஜனங்களை பார்த்து சொல்லு, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு. எத்தனை பேர் ஆயத்தம்? வாழ்க்கையில சமுத்திரத்தை போல பிரச்சனை உனக்கு முன்னாடி நிற்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? கட்டுண்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அவர் புறப்பட்டு போக சொல்கிறார். புறப்பட்டு போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆமென். என்னை கர்த்தர் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். பெரிய சமுத்திரம், 4ஆம் ஜாமத்திலே நடுக்கடலின் மேல் இயேசு நடந்து வருகிறார். நடுராத்திரி 4ஆம் ஜாமத்தில் அவர் நடந்து வரும் பொழுது படகில் இருந்த சீசர்கள் எல்லாம் பார்த்து பயந்து சத்தம் போடுகிறார்கள். ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று நினைத்தார்கள். ஆவேசம் என்று சொல்லி சத்தம் கொடுத்தார்கள். ஆனா இயேசு பக்கத்தில் போய், நான் தான், பயப்படாதீங்க. இப்போ பேருக்கு ரொம்ப சந்தோஷம். நீரையா தண்ணிக்கு மேல நடந்து வருவதற்கு கட்டளையிடு. பேதர் புறப்பட்டு வந்தாரா? எத்தனை பேர் சொல்றீங்க பேதர் தண்ணிக்கு மேல நடந்தா? அவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சீக்கிரம், நேரம் இல்லை. பேதரும் தண்ணிக்கு மேல நடந்த நல்ல கை தூக்கு. ஆண்டவர் நல்ல கைகளை தந்திருக்கிறார்ல. இந்த வசனத்துல நாங்க படிச்சிருக்கிறோம், சுவிசேஷத்துல படிச்சிருக்கிறோம். அப்படிதானே ஐயா? பேதர் தண்ணிக்கு மேல நடந்தாங்கல்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் தண்ணிக்கு மேல நடந்து போனா எத்தனை பேர் ஆயத்தம்? பாட்டு மாத்திரம் பாடுறோம். தண்ணீரை கடந்திடும் போதும் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போதும் அவைகள் புரளுவதில்லை. தேவன் துணை உனக்கு. இந்த தண்ணீரை நீ கடக்கணும். அவர்கள் உண்மையில் பொருளுவதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல வாஞ்சிக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லித்தர விரும்புகிறார்? தண்ணீரை கடக்கணும். பேதுருவே, நீ தண்ணீரை நடந்து வருகிறாய், புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன?
தண்ணீர் தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீ எடுக்க போகிற தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீ தண்ணீரின் அனுபவத்தை கடந்து செல்லுகிறாய். உன்மேல் வரக்கூடிய அந்த சோதனையாகிய அந்த தண்ணீரின் அனுபவத்தை நீ கடந்து செல்லுகிறாய். அதனால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை அந்த சமுத்திரத்துக்கு உள்ளாக புறப்பட்டு போக சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு கூட அந்த தண்ணீருக்குள்ளே அந்த சமுத்திரத்துக்குள்ளே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காலடி எடுத்து வைத்தார்களே, ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு. அதே தண்ணிக்குள்ள பார்வோன் அவருடைய சேனைகளும் உள்ளே பிரவேசித்தது. அந்த தண்ணி அவர்களை மூடிவிட்டது. ஐயா, கட்டுண்டவர்களை பார்த்து புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீ எகிப்துக்குள்ளே இருக்கும்போது நீ அவனுக்கு வேலை செய்து நீ அதிலே கட்டப்பட்டவனாக அவனுக்கு ஊழியம் செய்து அதிலேயே அவனுடைய வாழ்க்கையை நீ கட்டப்பட்டவனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை பார்த்து புறப்பட்டு போங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவுக்காக புறப்பட்டு வரும்பொழுது, இந்த ரட்சிப்புக்காக நீ புறப்பட்டு வரும்பொழுது, இந்த மீட்புக்காக நீ புறப்பட்டு வரும்பொழுது, இந்த மகிமையின் அனுபவத்துக்காக நீ புறப்பட்டு வரும்பொழுது நீ தண்ணீரை கடக்கிறாய். ஆழி உன்மேல் புரளுவதில்லை, யோர்தான் உன்மேல் புரண்டு வருவதில்லை. காரணம், இனிமேல் எகிப்து உன்னை கட்ட முடியாது. ஏன்னா நீ புறப்பட்டு வந்து விட்டாய். ஆனால் நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், இன்னைக்குள்ள செய்தியின் மூலமாக நீங்க யாராவது கட்டப்பட்ட ஆண்டவர் உங்களுக்காக நான் புறப்பட்டு வருகிறேன். ஆண்டவர் தண்ணீரின் அனுபவத்தில் நான் வருகிறேன். இந்த தண்ணீரை நான் கடக்கும் பொழுது